அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசிக்கு ரெடி ஆகிட்டு இருக்க ஒவ்வொருவருக்கும் இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நாம் நேற்று பாரதிதாசன் பற்றி பார்த்தோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் தாயுமானவர் பற்றி தான் பார்க்க போகிறோம். திருச்சியில் உள்ள தாயுமானவர் அருளால் பிறந்ததால் அவரோட பெயர் தாயுமானவர் என வச்சுருக்காங்க. இவரோட பிறப்பு 1706 1744 வரைக்கும். இவர் 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். இவர் ஒரு தமிழ்நாட்டு ஆன்மீக தத்துவ ஞானி. இவர் சைவ வேளாளர் குலத்தில் 2வது மகனாக பிறந்திருக்காரு. இவரோட பெற்றோர் பெயர் கேடிலியப்ப பிள்ளை, கெசவள்ளி அம்மையார். இவரோட மனைவி பெயர் மட்டுவார் குழலி. இவர் தலைமை கணக்கராக பணிபுரிஞ்சிருக்காரு. யார்கிட்ட அப்படின்னா திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக இருந்திருக்காரு. இவர் பாடல்கள் 56 பிரிவுகளின் கீழ் 1452 பாடல்கள் கிடைச்சிருக்கு. தாயுமானவர் பாடிய பாடல்கள் தாயுமான சுவாமிகள் திருப்பாடல் திரட்டு என்ற நூலில் உள்ளன. இந்த தாயுமானவர் பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லலாம். இவர் முக்தி அடைந்த இடம் ராமநாதபுரம் லட்சுமிபுரத்தில். இந்த 1452 பாடல்களில் 771 பாடல்கள் கன்னிகளாகவும் 83 பாடல்கள் வெண்பாக்களாகவும் உள்ளன. தாயுமானவர் பாடிய கன்னி நூல்கள் பராபர கன்னி, பைங்கிளி கன்னி, ஆனதோவன் கன்னி, எந்தார்கன்னி, காண்போனோவன் கன்னி, இல்லையோவன் கன்னி. இந்த கன்னி வகைகளில் மிகவும் புகழுடையது இவர் பாடிய பராபர கன்னி. கன்னி அப்படின்னா என்ன அப்படின்னா, கன்னி என்பது 2 அடிகளில் பாடப்பெறும் பாடல் வகை. தாயுமானவர் பாடல்கள் யாப் ஓசையிலும் விருத்த ஓசையிலும் சந்த ஓசையிலும் உள்ளன. இவர் மௌனகுரு என்பவரிடம் உபதேசம் பெற்று துறவு பூண்டிருக்காரு. மௌனகுரு யார் அப்படின்னா, மௌனகுரு திருமூலர் மரபில் வந்தவர். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.